ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்துட்டு அவ மட்டும் தனியா போறா இல்லையா, அந்த இடத்துக்கே போய் ரீச் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அங்க பார்த்தா ஒரு குப்பை தொட்டியில ஒரு மொபைல் ரிங் ஆயிட்டு இருக்கு. இடத்துல இருந்து அவன் எப்படி வர சொல்றானோ அதே மாதிரி ஹீரோயினுமே போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் மாதிரி ஒரு இடம் இருக்கு. பார்க்கிங்ல அவன் இருக்கான். எங்க வந்துட்டு பசங்க அப்படின்னு கேட்கும் போது, முதல்ல வந்துட்டு காசு கொடு, நான் செக் பண்றேன், அதுக்கப்புறமா பசங்களை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்றான். பெட்டியெல்லாம் வாங்கிட்டு பணத்தெல்லாம் செக் பண்றான். கரெக்டா இருக்கு அப்படின்னு உடனே அங்கேயே ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிடறான். இப்ப கேக்குற ஹீரோயின், இப்பயாவது தயவு செஞ்சு சொல்லு, பசங்க ரெண்டு பேரும் எங்க அப்படின்னு கேட்கும் போது, முதல்ல வந்துட்டு நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் அதை முடிச்சுக்கலாம். நீயா வந்துட்ட அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிடும், இல்ல அப்படின்னா நான் உன்னை துரத்தி துரத்தி ரேப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். ஹீரோயினுக்கு செம்மையா பயமாயிடுது. ஹீரோயின் அவனை அடிச்சு தள்ளிட்டு வேக வேகமா ஒரு இடத்துல ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறா. இப்பதான் அவ திங்க் பண்ணி பாக்குறா. ஆக்சுவலா வந்து ரொம்ப இவ பயந்துருப்பா தனியா வர்றதுக்கு. அப்ப ஹீரோ என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, இதை பாரு, நீ எந்த வகையிலயும் கவலைப்படாத, எப்பவுமே பயப்படாத, என்ன ஒரு சூழ்நிலையிலையும் நான் அந்த இடத்துல உனக்காக வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடா இருக்க, எப்படா வருவ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த டைமுக்கு அங்க வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி, என்னமாச்சு, எதுக்காக இங்க நீ உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்பாடா, யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாகறா. அதுக்குள்ளேயே பார்த்தா பேக் சைட்ல இருந்து வந்து அவரையும் அவன் அடிச்சு போட்டுறான். ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக போறானா, அந்த டைமுக்கு அங்க இருக்க கார் எல்லாமே சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருது. யார் இருக்கா அப்படின்னு தெரியாம இவன் பயங்கரமா கத்துறான். யாரு யாருன்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஹீரோ பறந்து வந்து மூஞ்சிலேயே ஒரு உத விடுறான். அவ்வளவுதான், அவன் எங்கேயோ போய் விழுறான். ரெண்டு பேருமே மாறி மாறி பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோ வந்து அவனை போட்டு நல்லாவே அடி அடின்னு அடி பின்னி எடுத்துறான். நல்ல வேலையா ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து போலீஸும் கெவினும் அங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி வந்து வேக வேகமா இந்த வேட்டோட அக்கா வராங்க. வந்த உடனே போட்டு அவனை பொலன்னு பொழக்கிறாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் பிள்ளைங்க மேலேயே கை வைப்ப, அந்த சின்ன பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம அவங்கள போய் கிட்னாப் பண்ணிக்கிட்டு வரதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது, உனக்கு இது வரைக்கும் எல்லாமே தானேடா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன குறை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா போட்டு அவனை மொத்துன்னு மொத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அங்கேயே ஒரு ரூம்ல வந்துட்டு குழந்தைங்களையும் அடைச்சு வச்சிருக்கான். அந்த குழந்தைங்க வந்துட்டு எங்க அங்கிள் காணோம், அங்கிள் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு போனாரு அப்படின்னு சொல்றாங்க. பசங்க மட்டும் நல்லபடியா சேஃபா தான் இருக்காங்க. அதே நேரத்துக்கு கெவின் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்துட்டு நீ உன் உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம வேகமா வண்டியை எடுத்துக்கிட்டு இங்க வந்த பத்தியா, ஹீரோயினையும் நல்லபடியா காப்பாத்திட்ட, இப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு நீ அவளை எவ்வளவு அளவு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, அவளை என்னைக்கும் கஷ்டப்படுத்திடாத, அது மட்டும் நீ வந்துட்டு நல்லபடியா அவளை பாத்துக்கிட்ட அப்படின்னா நான் நடுவுல வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் வாக்கு கொடுக்குறான். எங்க ஹீரோயினோட சித்தி வந்துட்டு போலீஸ்காரங்க கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்க, அவனை வெளியிலயே நீங்க விடக்கூடாது, உள்ளேயே போட்டு வைங்க, அதுவும் ஜெயில கூட போடாதீங்க, அவனை எதனா ஒரு பாத்ரூம்ல போட்டு லாக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு கத்துறாங்க. கடைசியா ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம ரெண்டு பேருமே வந்து ஒத்துமையா இல்லாதனாலதான் இவ்வளவு அளவு பிரச்சனை, என்னை மன்னிச்சிடுங்க, நானும் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்னு சொன்ன போது இவங்களுக்கு அப்படியே மனசு இறங்கி போயிடுது. ஆக மொத்தம் வந்துட்டு சித்திக்காரியும் பொண்ணுக்காரியும் இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. மறுநாள் காலையில சடனா பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்லாம கொள்ளாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி உங்களை டாக்டர் வெளியில விட்டுட்டாங்க அப்படின்னு. உடனே இப்பதான் நான் பெட்டரா இருக்கேனே, நேத்து பூரா அவங்க எல்லாரையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், யாருமே போனை அட்டென்ட் பண்ணல, அதுக்கப்புறம் நியூஸை பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா வாழ போறோம், என்ன என் பையன் தான் இல்ல, ஆனா என்னோட பேரை வந்து அந்த இடத்த நிரப்பிடுவான் அப்படின்னு சொல்றாரா. அப்பதான் ஹீரோயின் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு வேற வழி இல்லாம நான் போய் சொல்லிட்டேன், அவங்க டாவனை வந்து அங்க கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இருந்தாலும் அவர் வந்து ஓரளவு புரிஞ்சுக்கிறாரு. என்ன பண்றது, நமக்கு இப்ப வேற வழி இல்ல, அவங்க இவ்வளவு நாளா அவனை வளர்த்துருக்காங்க, அதனால அவங்க அதை எதிர்பார்க்க தானே செய்வாங்க, சரி ஓகே, அது எல்லாத்தையும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு.
மறுநாள் காலையில வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா, அதுக்கப்புறம் ஹீரோயின், ஹீரோ 3 பேரும் ஒண்ணா சாப்பிடுறாங்க. அப்ப டாவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன பாயு கூட ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கேன். ஜஸ்ட் அவன் போய் பார்க்கட்டும். அவனுக்கு ஸ்கூல் பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஸ்கூல்லயே சேர்க்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஐயையோ என்னடா இப்படி சொல்றாரே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ சைலண்டாவே இருக்கான். அதுக்கப்புறம் கடைசியா என்ன கேட்கிறாருன்னா, நீங்க 2 பேரும் எப்போல இருந்து க்ளோஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா இவர் வந்துட்டு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அதனால நாங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டோம். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்கிறா. நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் தனியா வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்க அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, இப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவங்க பேசிக்கிட்டு இருந்த இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஹீரோயினோட அப்பா கேட்டுறாரு. மறுநாள் காஃபி ஷாப்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இது பாரு காஃபி போடுறவங்களுக்கு எல்லாம் ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்களாம், அதுல மட்டும் நீ வின் பண்ணிட்ட அப்படின்னா நீ பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவ. நீ ஃபேமஸ் ஆயிட்ட அப்படின்னா உன்னோட காஃபி ஃபார்மையும் வந்துட்டு பயங்கரமா நம்ம பப்ளிசிட்டி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து அந்த அளவு எனக்கு டேலண்ட் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ போயிட்டு காம்படிஷனுக்கு ஃபார்ம் எல்லாம் வாங்கிடுறான். ஆனா அவன் பார்த்ததுக்கு அப்புறம் அதை குப்பை தொட்டில போட்டுறான். அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவை ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணாரு இல்லையா, அவர் அங்க இருக்காரு. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு பயங்கரமா மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. நீ ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, உன்னோட கிராமத்தை வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல உன் லவ்வருக்காக நீ பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, உனக்குள்ள இருக்க கான்பிடென்ட்டை நீ வெளியில கொண்டு வரணும். நீ இப்ப உண்மையிலேயே வந்து டவுட் பட்டுட்டு இருக்கிறதுனாலதான் உனக்கு தைரியமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட நைட்டு காஃபி ஷாப்ல காட்டுறாங்க. ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு. எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாதுப்பா, நீயும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அதான உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவுமே ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். ஆல்ரெடி என்னோட பிள்ளையோட விஷயத்துல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் அவன் என்னை விட்டே போயிட்டான். மறுபடியும் நான் என்னோட பொண்ணோட விஷயத்துல அந்த தப்பை பண்ண விரும்பல. இருந்தாலும் வந்துட்டு நீ என் பொண்ணுக்கு தகுதியே இல்லை அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு பெரிய மால் வச்சிருக்கேன், நான் பெரிய மாலோட ஓனர், நீ யோசித்து பாரு, என் பொண்ணுக்கும் என் பேரனுக்கும் என்னாலதான் வந்து நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும், உன்னால எதையுமே கொடுக்க முடியாது. சின்ன பையனை ஒரு நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்க கூட உங்களால முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு. அப்பதான் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நான் இந்த மாதிரி இந்த ஒரு காம்படிஷன்ல கலந்துக்க போறேன், அப்ப நான் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் என்னோட ஊரையும் நான் ஃபேமஸ் ஆக்கிடுவேன், எனக்கு வந்து ஒரு பெரிய காஃபி தோட்டமே இருக்கு, அதுக்கப்புறம் என்னோட காஃபி தோட்டமும் பயங்கர ஃபேமஸ் ஆயிடும். உங்க அளவுக்கு ஒரு மால் ஓனர் ஆகல அப்படின்னாலுமே சரி, ஆனா நான் வந்து அவளை நல்லபடியா பாத்துக்க முடியும் அப்படின்றத உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுவேன், அது எனக்கு போதும். அப்ப நீங்க உங்க பொண்ணை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும் போது, நீ ஜெயிச்சினா அதை பத்தி நான் யோசிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நீ தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ ஏன் என் பொண்ணை விட்டுட்டு போயிடணும், ஆனா இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பெட் வந்து நமக்குள்ளதான் இருக்கணும், வேற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கார்ல ஏறின உடனே என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, அந்த காம்படிஷனோட டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி போன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க. ஹீரோ காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கான் காம்படிஷனுக்கு. இப்பதான் ஹீரோயினுக்கே தெரிய போகுது இவன் காம்படிஷன்ல கலந்துக்க போறான்னு சொல்லிட்டு. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்றாங்க, உனக்காக தான் வந்து அவன் அதை பண்ணணும்னு நினைக்கிறான் தெரியுமா, உனக்கு ஈக்குவலா இல்லை அப்படின்னாலும் ஓரளவு வந்துட்டு உன்னை பெருமைப்படுத்துற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுது. உடனே ஹீரோயின் பயங்கர ஆர்வமாயிட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, போயிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ, நானே தான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாம போயிடு அப்படின்னு சொல்லிடுறான். ஊர்ல காட்டுறாங்க. ஊர்ல வந்து இது வரைக்கும் விளைஞ்ச எல்லா காஃபி கொட்டையும் வந்துட்டு லோடு ஏத்தி வெளியூருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, அதாவது விற்கிறாங்க. அந்த டைமுக்கு டிம்பிள் வந்து வேக வேகமா ஓடி வரா. போகாதீங்க போகாதீங்க நிறுத்துங்க அப்படின்னு நடுவுல வந்து நிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட போன் பேசிட்டு வந்து சொல்றாரு, உங்க 2 பேரையும் வந்து காஃபி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அங்க ஊருக்கு வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னும் போது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். ஐயோ நான் பேங்காக்க பார்க்க போறேன் அப்படின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு டிம்பிளா அந்த இடத்துக்கு வந்துடுறா. இந்த 2 தற்கூரிங்க கிட்ட நீங்க எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனீங்கன்னா இவனுங்க போற வழியிலேயே வந்து மொத்தத்தையும் வித்து தின்னுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் காணாம போச்சுன்னு திரும்ப வந்து நிப்பானுங்க, அதனால இது எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு நானும் கூட போறேன் அப்படின்னு சொல்றா. ஒரு வழியா வந்து பேங்காக்கு வந்து ரீச் ஆயிடுறாங்க. பட் ஆனா எப்படி அவங்களுக்கு போறதுன்னு தெரியல. அதுக்கு டிம்பிள் என்ன சொல்றான்னா, ஏன்டா லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க நடு ரோட்ல நின்னுக்கிட்டு, ஒரு டாக்ஸியை பிடிச்சி அட்ரஸை காமிச்சா டாக்ஸிக்காரன் கூட்டிட்டு போறான், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு
அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி டாக்ஸியை நிறுத்துறா, அட்ரஸ கேக்குறா. உடனே அவரும் ஓகே சொல்றாரு. இவங்களுமே வந்துட்டு பின்னாடி டிக்கில எல்லா பொருளையும் வச்சிடறாங்க. அவன் பாட்டு காரை எடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா கொஞ்சம் தொலைவிலே காரை நிறுத்திட்டு இவங்களோட அந்த காஃபி மூட்டையை மட்டும் தூக்கி வெளியில கடாசிட்டு மத்த எல்லா லக்கேஜையும் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப அட்ரஸ்ல இருந்து போன்ல இருந்து எல்லாத்தையுமே தொலைச்சிட்டாங்க. இப்ப நடு ரோட்லயே உட்காந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல. நல்ல வேலை இவன் இந்த மூட்டையாவது தூக்கி கடாசிட்டு போனானே, இதுதான் இருக்கிறதுலயே இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது டிம்பிள் என்ன சொல்றான்னா, இருக்கிறதுலயே பேங்காக்ல பெரிய மாலே வந்து ஃபாது தான். அப்ப அந்த மாலுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவளை கண்டுபிடிக்கிறது ஈஸி. பேசாம அந்த மாலுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றா. மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு ஒரு வழியா நடந்தே மாலுக்கும் வந்துடுறாங்க வழி கேட்டு. ஆனா இவங்களுக்கு வந்துட்டு ஹீரோயினை எங்க போய் பாக்குறது அப்படின்னு தெரியல. காலையில இருந்து இப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல பயங்கரமா பசி வேற எடுத்ததா இவங்களுக்கு. அங்க சாப்பிடுறவங்க எல்லாரையும் வந்து நின்னு முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப காசு வேற இல்ல நம்ம கிட்ட, என்னதான் பண்றது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம், காசை பத்தி அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நான் 1 2 3 சொல்றேன், நம்ம 3 பேரும் இங்க இருந்து உடனே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுன்னு சொல்லிட்டு அவ பாட்டா அங்க இருந்து ஓடிடுறா. இவனுங்க 2 பேரும் அடி பாவி என்னடி விட்டுட்டு ஓடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இவனுங்க பின்னாடியே ஓடுறானுங்க. கடைசியில இவனுங்க 2 பேருமே வந்துட்டு நல்லா சேஃபா ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறானுங்க ஒரு இடத்துல. ஆனா நம்ம டிம்பிள் தான் வந்து மாட்டிக்கிட்டா. யார்கிட்ட மாட்டினா? கெவின் கிட்ட மாட்டிக்கிட்டா. என்னத்துக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ற? நீ பார்க்கறதுக்கு படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, உனக்கு அறிவு இல்லையா? எதுக்காக சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஓடி வர அப்படின்னு சொல்லி இவன் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கானா. அவ்வளவுதான், இவ உடனே டிராமா பண்றா. ஐயோ கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு சொல்லி அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. அவன் உடனே வாயை போத்துறான். ஏய் இப்படி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காது, அசிங்கமா இருக்கு அப்படின்னும் போது, இது பாரு எனக்கு கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, நான் அவசரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடாமே வந்துட்டேன், அப்பனா நான் கத்த மாட்டேன் அப்படின்னு உடனே சரி சரி தயவு செஞ்சு வா வாங்கி தந்து தொலைகிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறான். இவனுங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெஸ்ட் எடுத்து அந்த மால் பூராவும் ஓடி ஓடி சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. எப்படி வெளியில போறது இல்ல ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம. அப்ப என்ன பண்றான்னா மொத்த மூட்டையும் போட்டுக்கிட்டு ஒருத்தர் கொட்டிட்டு கீழே விழுந்துடுறான். கடைசியில பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒண்ணு ஹீரோவை பார்த்த உடனே அவ்வளவுதான் 2 பேரும் கட்டி பிடிச்சி கதற ஆரம்பிச்சிடறானுங்க. ஒழுங்கா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லும் போது, இதை பாரு நான் யாருன்னு தெரிஞ்சா நீயே வாய் அடிச்சு போயிடுவ. என்னோட பொருள் எல்லாத்தையும் வந்து ஒரு திருட்டிக்கிட்டு போயிட்டான். இந்த பேங்க் அக்கானுங்களை நம்பவே முடியாது. நான் இந்த மால் ஓனரோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்னு உடனே இவன் நம்ப மாட்டான். சும்மா கதையெல்லாம் சொல்லாத அப்படின்னு இவன் சொல்லும் போது, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ ஃபாக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னும் போது பேரை கரெக்டா சொல்றா இல்லையா, அதனால இவனுக்கு கொஞ்சம் டவுட் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே கெவின் வந்து வரான். அப்ப ஹீரோயின் நம்ம ஹீரோ எல்லாருமே நின்னுகிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அதோ பாத்தியா அதோ அவதான், அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு டிம்பிள் சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாரையும் பார்த்த உடனே பயங்கர சந்தோஷத்துல வேக வேகமா ஓடி வரா. இருந்தாலும் சைக்கிள் கேப்ல பூந்து ஓடி போய் பின்னாடி இருக்க ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, ஐயோ நான் உன்னை மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு இறுக்கிட்டு இருக்கா. எல்லாருக்கும் செம்ம கடி ஆயிடுது. கெவின் வந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாருக்கும் ரூம் கொடுத்து அந்த ஹோட்டல்லே தங்க வைக்கிறான். ஏன் அப்படின்னா ஹீரோயினோட அப்பா வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு, உங்களால இப்போதைக்கு அங்க தங்க முடியாது, அதனால நீங்க வந்து என்னோட ஹோட்டல்ல தங்குங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ மட்டும் அவளோட வீட்டுல தங்குறான் அப்படின்னா அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க தானே, உண்மை தானே, சொல்லுங்க அப்படின்னு பசங்க 2 பேரும் கேக்குறானுங்க. நம்ம டிம்பிள் அப்படியே மூஞ்செல்லாம் சுருங்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் வாயில இருந்து என்ன வார்த்தை வரும்னு. அவனும் டிம்பிளை பார்த்துக்கிட்டே ரொம்ப யோசிச்சுக்கிட்டே ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், டிம்பிள் ஒரே கத்தி கத்தி ஓன்னு அழறா. நம்ம ஹீரோவும் வந்து ரொம்ப தீவிரமா வந்து அவனோட காம்படிஷனுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நடுவுல வந்துட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளுமே வந்து டிப்பெல்லாம் கொடுக்குறாள. அது ஹீரோக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால அப்பப்ப ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சண்டை வந்துகிட்டே இருக்கு. எதுக்காக என்னை இவ்வளவு அவாய்ட் பண்ற, எதுக்காக வந்து என்னோட ஹெல்ப்பே இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது இவனால அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியல. நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததே இல்லை, நீ இப்போதான் ஏதோ மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ற அப்படின்லாம் கேக்குறா. ஆனா ஹீரோ அது எதுக்குமே பதில் சொல்ல மாட்டான். மறுநாள்ல இருந்து ஹீரோ என்ன பண்றான்னா அவனோட ஃப்ரெண்டோட கடையில கூட வேலை செய்யாம இவன் ஆக்சிடென்ட் பண்ணாரு இல்லையா, அவருமே காஃபி ஷாப் தான் வச்சிருக்காரு, அவரோட கடையில வந்து வேலை செய்யறான். இவன் வித்தியாசமா வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்றான் இல்லையா, அதை அங்க வர கஸ்டமர் கிட்டே கொடுத்து அவங்க அதுக்கான ரிவ்யூவுமே வாங்குறாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து ஹீரோ பிஹேவ் பண்றதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா இது வரைக்கும் யாருக்குமே என்ன நடந்தது அப்படின்ற உண்மை தெரியல. அதே நேரத்துக்கு இங்க ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ராத்திரி பகலா தூங்காம கூட வந்துட்டு வித்தியாசமா காஃபியை போட்டு ட்ரை பண்றான். அப்ப அவரே என்ன சொல்றாருன்னா, இது பாரு
நீ வந்து பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ல இருக்க, நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னா உன்னால கண்டிப்பா வின் பண்ணவே முடியாது. நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்கணும், உன்னோட மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும், அப்பதான் உன்னால வின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீ எங்க உனக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி இவனும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஊருக்கு கிளம்பி வந்துடுறான். இங்க ஊருக்கு கிளம்பி வந்த உடனே இவங்களும் என்னதான்ப்பா ஆச்சு, நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க, ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ வந்து அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அப்ப வந்துட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்றாங்கன்னா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுலயோ லவ் பண்றதுலயோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அவங்க அப்பா வந்துட்டு பையனையே அவ்வளோ டார்ச்சர் பண்ணாரு, பொண்ணை இன்னும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. இந்த பெட் வச்ச மேட்டர் எல்லாம் சொல்லாம இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் அதுக்காக தான் வந்து அது அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு விரும்புறேன்ப்பா, அப்பனா நான் வந்து அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு யாருக்குமே வந்து சொல்லாமே போயிடுறான். இப்பதான் குட்டி பையன் வந்து அங்கிள் வரவே இல்லை, எதனால ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறான். அவளுமே போன் பண்ணி பண்ணி பாக்குறான், அவன் போனை அட்டன் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் குட்டி பையனை அவ பக்கத்திலேயே படுக்க வச்சு அன்னைக்கு தூங்க வைக்கிறா. சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.